தொடர்ந்து 3 நாட்களாக ஒரு அழகான குட்டி கிராமத்தோட இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு அதனுடைய கடைசி பதிவை பார்க்கலாம் வாங்க. சுற்றிலும் மலைகள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக காட்சிகள். எல்லார் வீட்டு முன்னாடியுமே இந்த காக்கட்டான் மல்லி, செம்பருத்தி, மருதாணி, பன்னீர் ரோஜா, கனகாமரம் இது இல்லாத வீடே இல்லைங்க. இது ஒரு வீட்டுக்கு முன்னாடி நான் எடுத்த பதிவு. நல்லா செக்க செவேல்னு பன்னீர் ரோஜா எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்க. அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்தோம்னா வேலி உரத்தில் கனகாமரம் செடியும் மல்லி செடியும் வச்சுருந்தாங்க. இந்த கனகாமரம் செடியில் நிறைய பூக்கள் நாட்டு கனகாமரம் தான். கிராமம்னா கனகாமரம் செடி இல்லாத வீடே இல்லைங்க. ஒரு அழகான குட்டியான குளம். அந்த குளத்தில் அதிகமாக தண்ணீர் இல்லை. ஆனால் குளம் முழுவதுமே பச்சை பசேல்னு அள்ளி செடிகளும் தண்ணியில் வளரக்கூடிய கொஞ்சம் தாவரங்களும் இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தால் அழகான ஒரு மேட்டு பகுதி. அந்த பகுதி முழுவதுமே அற்புதமான மூலிகை தாவரங்கள். எத்தனை வகை மூலிகை செடிகள் இருக்குது அப்படின்னு எண்ண முடியாத அளவுக்கு அந்த காட்டு மேடு முழுவதுமே கொட்டி கிடக்குதுங்க மூலிகை தாவரங்கள். அங்கேதான் இந்த அற்புதமான கொழிஞ்சி செடிகள் எல்லாத்தையுமே நான் பார்த்து வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த பயணம் எனக்கு ரொம்ப அழகாகவும் மன நிறைவாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.